ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் ஈஸியான மெத்தடில் குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு பீஸா அவன் இல்லாமக்கி சீஸு மேட் பண்ணாமக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. நீங்கள் இன்றைக்கி தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்பில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். ஃபஸ்ட்டுக்கு பீஸா டோ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இதில் 2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதில் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டு வார்ம் வாட்டர் 1/2 கப் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்லா ஆக்டிவாகி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் நல்ல ஆக்டிவாகி வந்திக்குது. இப்போ நான் இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். வாசம் இல்லாத நல்ல ஆயிலாக பார்த்து ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் 2 கப் கோதுமை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கிறேன். பீஸாக்கு பொதுவாக ஒலிவ் ஆயில் தான் நெட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் நெட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஒலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா ஒலிவ் ஆயில் எட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில் எட் பண்ணினாலும் நல்லா தான் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோ கொஞ்சம் நல்லா இறுக்கமாக தான் இருக்குது. நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் 1/2 கப் வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கிறேன். நான் ஏற்கனவே இதுக்கு 1/2 கப் வார்ம் வாட்டர் எட் பண்ணி தான் ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இன்னும் 1/2 கப் எட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எல்லாம் 1 கப் வாட்டர் எட் பண்ணினால் சரியாக வரும். 2 கப் கோதுமைக்கு 1 கப் வாட்டர் சரியாக இருக்கும். இந்த டோவை கொஞ்சம் நல்லா நீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பீஸா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். உங்களோட கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக உங்களோட கைக்கு ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டோவை நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை நான் நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கையில் கொஞ்சம் சரி ஒட்டாமைக்கு வந்திக்குது. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். இது பவுலில் வைக்கிறதுக்கு பவுலில் கொஞ்சம் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோக்கு மேலேயும் நான் கொஞ்சம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு வைக்கிறேன். அப்போ தான் இது ஒட்டாமைக்கு இருக்கும். நான் இந்த ரெசிபியோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இல்லாட்டி 30 மினிட்ஸ்க்கு இதை வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா டபுள் சைஸ் வரட்டும். இப்போ அடுத்தது பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இதில் 1/2 வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எட் பண்ணுறேன். இது கூட 2 டொமேட்டோவை எட் பண்ணுறேன். சுகர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் எட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எட் பண்ணுறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகி வர கொலைக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் எட் பண்ணிட்டு கொஞ்சம் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொரிஞ்சு வர கொலைக்கு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் இந்த பேஸ்ட் இதில் எட் பண்ணுறேன். நான் கிரைண்டருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி எட் பண்ணிட்டு அதில் இருக்கிற பேஸ்ட் எல்லாமே நல்லா வடிச்சிட்டு இதில் எட் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக சால்ட் எட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எட் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட இருந்தேன்னால் டொமேட்டோ சாஸ் எட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எட் பண்ணாமல் இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் எட் பண்ணினேன்றாலும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போய்த்து கொஞ்சம் நல்லா வெந்து கொஞ்சம் இந்த சோஸ் கொஞ்சம் திக்காகி வரணும்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிச்சு வருது. இது கொதிக்கக்குள்ளேக்கு சைடு எல்லாம் கொஞ்சம் நல்லா தெறிக்கும். கொஞ்சம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோஸ் இப்போ கொஞ்சம் சரியாக வந்திக்குது. கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஒயில் லைட்டாக பொரிஞ்சு ஒயிலும் கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. இப்போ சோஸ் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேறு ஒரு பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன். இந்த சோஸ் பீஸாக்கு வந்து கூடுதலாக தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் கூடுதலாக தான் செஞ்சு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த பீஸா அளவுக்கே சோஸ் செய்யணும்னால் நீங்கள் ஒரு டொமேட்டோக்கு செஞ்சாலே சோஸ் போதுமாக இருக்கும். இப்போ அடுத்தது பீஸாக்கு சிக்கன் எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் போன்லெஸ் சிக்கனை வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது 250 கிராம் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு சால்ட் எட் பண்ணிட்டு சீரக பவுடர் 1 டீஸ்பூன் எட் பண்ணுறேன். அதே மாதிரி கொத்தமல்லி பவுடரும் 1 டீஸ்பூன் எட் பண்ணுறேன். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணுங்கள். டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன் எட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸும் 1 டீஸ்பூன் எட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எட் பண்ணுறேன். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகி வர கொள்ளைக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சிக்கன் இதில் அப்படியே எட் பண்ணுறேன். இப்போ இந்த சிக்கனை கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் லைட்டாக பொரிச்ச மாதிரி இடுங்க. அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக வரும். நீங்கள் இண்டே தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்பில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்து லைட்டாக பொரிஞ்ச மாதிரி வந்துக்குது. இந்த ஸ்டேஜில் நான் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கள்ட சிக்கன் கறியும் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது ஒயிட் சோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இந்த ஒயிட் சோஸ் சீஸுக்கு பதிலாக தான் செய்கிறேன். சீஸ் செட் பண்ணாமக்கி இந்த ஒயிட் சோஸ் செட் பண்ணுறேன். இந்த ஒயிட் சோஸ் செட் பண்ணினாலும் நல்ல டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எட் பண்ணுறேன். பட்டர் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகி வர கொலைக்கு 1 டீஸ்பூன் கோதுமை எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பட்டரில் கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும் இந்த கோதுமை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பட்டர் மெல்ட் ஆகி கோதுமை நல்லா மிக்ஸ் ஆகி வர கொலைக்கு நான் இதில் 1 கப் ஃப்ரெஷ் மில்க் எட் பண்ணுறேன். நீங்கள் கோகோனட் மில்க் எட் பண்ணினாலும் ஓகே. பட் கோகோனட் மில்கை விட ஃப்ரெஷ் மில்க் எட் பண்ணால் தான் இது நல்ல மில்க் டேஸ்ட் இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது லைட்டாக கட்டிப்பட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் கரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மில்க் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட்டாக திக்காகிட்டே இருக்குது. இதில் இருக்கிற கட்டியெல்லாம் கொஞ்சம் நல்லா கரைச்சி விடுங்க. இது கொஞ்சம் லைட்டாக திக்காயின்னு வர கொலைக்கு நான் இதில் பெப்பர் பவுடர் எட் பண்ணுறேன். பெப்பர் பவுடர் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணுங்கள். நான் 1/2 டீஸ்பூன் தான் எட் பண்ணினேன். இது கூட கொஞ்சமாக சால்ட்டும் எட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்குது. சோஸ்டு பதத்துக்கு வர கொலைக்கு இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமாவும் இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும். நீங்கள் கொஞ்சம் லூஸான பதத்தில் எடுத்துக்கோங்க. சோஸ்டு பதத்துக்கு இருக்கணும் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டோ நல்லா டபுள் சைஸுக்கு வந்திக்குது. இப்போ நாங்கள் பீஸா எப்படி தட்டுறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் நான் இதில் கோதுமாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த டோவை எடுத்து வைக்கிறேன். இப்போ இந்த டோவை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எங்களுக்கு மீடியம் சைஸ் பீஸா வந்து 2 செய்ய இயலும்.
ஒவ்வொருத்தருக்கு இந்த பீஸா வந்து சாஃப்டாக இருக்கணும் நல்லா. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வந்து நல்லா தின்னாகவும் இருக்கணும். உங்களுக்கு வந்து நல்லா தின்னாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை 3ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் தடிப்பமாகவும் இருக்கணும். அதனால் நான் இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே ட்ரேயில் எடுத்து வைக்கிறேன். ட்ரேயில் வைக்கிறதுக்கு முதல் ட்ரேக்கு நல்லா பட்டர் இல்லாட்டி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த பீஸா ட்ரேயில் ஒட்டாமைக்கு வரும். ட்ரேயில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பீஸாவில் சைடுக்கும் பட்டர் இல்லாட்டி ஆயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஃபோக்கால் இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த பீஸா வந்து பொங்கி வராமைக்கு நல்லா உள்ளுக்கும் வந்து கணக்கான பதத்துக்கு வரும். அடுத்தது நாங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தேன் இந்த பீஸா சோஸை நான் இதில் ஆட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே பீஸா ரெசிபி அப்லோட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னாலும் நான் லிங்க்கு மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பீஸா சோஸும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். அதுவும் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஈஸியான மெத்தட்லேயும் இருக்குது. அதோட லிங்க்கு மேலே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே ஒயிட் சோஸ் செட் பண்ணுறேன். ஒயிட் சோஸ் செட் பண்ணதுக்கப்புறமா நாம் ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சிக்கனையும் இதுக்கு மேலே இந்த மாதிரி எட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் இதில் கொஞ்சமாக வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு எட் பண்ணுறேன். இது கூட கறிக்கொச்சிக்கும் எட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கறிக்கொச்சிக்கும் நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு எட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கறிக்கொச்சிக்கு எட் பண்ணுங்கள். இது மிச்சம் காரம் கூட இருந்துச்சுன்னால் இதோட சீட்ஸை கொஞ்சம் எடுத்துட்டு எட் பண்ணுங்கள். லாஸ்ட்டுக்கு இதுக்கு மேலேயும் நான் ஒயிட் சோஸை இந்த மாதிரி எட் பண்ணுறேன். இப்போ பீஸா ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். பீஸாவை எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு நார்மல் பொட்ஸோடு தான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஸ்டேண்டை வச்சுட்டு ஸ்டவை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடியால் கவர் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு விட்டுறலாம். இந்த பொட்ஸ் கொஞ்சம் மெலிஸ் ஆகிக்கிறதால எனக்கு குயிக்காகவே ஹீட் ஆகிட்டுது, மிச்சம் லேட் ஆகலை. இப்போ அப்படியே இந்த பீஸாவை எடுத்து அப்படியே பொட்ஸில் வச்சிடலாம். எனக்கு இந்த பொட்ஸில் அப்படியே உள்ளுக்கு விடுறது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, கையில் சூடு பட்டுருந்து. அதுக்காக வேண்டி நான் ஒரு கரண்டியில் வச்சு இதை அப்படியே உள்ளுக்கு இறக்கிட்டேன். இதை அப்படியே லிட்டால் கவர் பண்ணிட்டு சரியாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை பேக் பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல பேக் ஆகி வரும். அவனில் வச்ச மாதிரியே நல்ல பேக் ஆகி வந்திருக்கும். நான் இந்த பீஸாவை பொட்ஸுள்ளுக்கும் இறக்க கொள்ளைக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இதை லிட்டால் கவர் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த பீஸாவை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பேக் ஆகி நல்லா வந்திருக்கு. அவனில் வச்ச மாதிரியே நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திக்குதுண்டு. நாம் இதில் கீழே செக் பண்ணிடலாம் எப்படி பேக்காகி வந்திக்குதுண்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவனில் வச்ச மாதிரியே நல்லா சூப்பராக பேக்காகி வந்திக்குது. இதில் சீஸ் செட் பண்ணலைன்ற டிஃப்ரெண்ட் விளங்கவே இல்லை. ஒயிட் சோஸ் செட் பண்ணின்னு சொல்லி கொஞ்சம் சீஸ் மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடக்குள்ளைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திக்குதுண்டு. சைடெல்லாம் நல்லா வேக்காகி வந்திக்குது. இது நல்ல ஸ்பஞ்சாகவும் இருந்தது. அவன் இல்லாத கவலையை உங்களுக்கு விளங்காது. நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், பீஸா நல்லா சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.